1.66 lakh இது வச்சிருக்கிறவன் ஒருத்தன் 2.5 ஓகே ஒரு யூடியூப் சேனல்ல வந்து ஒருத்தன் போட்டிருக்கான். ராகவா லாரன்ஸ் கார்ல அவர் வந்து ஏதோ வந்து ட்ரஸ்ட் வந்து இது கிடையாதாமா, லீகல் கிடையாது, அவங்க வந்து ரெஜிஸ்டரே பண்ணல அப்படி. இந்த மாற்றம் பின்ன வேற ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் அவங்க பண்ணல, அவங்க பண்றது ஏதோ பேக்ரவுண்ட்ல பண்றாங்க. அது உனக்கு தெரியுதுன்னா லீகலா நீ உன்னால என்ன பண்ண முடியும்? பண்ணி அவனை புடிங்கிக்கோ, உனக்கு தைரியமா நாளாண்டா. கைஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? கேவலமான ஒரே நாட்டுல உனக்கு வந்து அவன் கன்ஃபார்மா தெரியுது அவர் வந்து பின்னாடி ஏதோ பண்றாரு அப்படின்னா நீ புடிங்கி நீ இப்ப வந்து கேஸ் போடு. நீ எந்த தைரியம் இல்லல்ல, எந்த சாட்சியும் இல்லாம அந்த பயம் இருக்குல்ல, தப்பே பண்ணி என்ன பண்றாரு? அவரா வச்சுக்கிறாரு, குடுத்துட்டு போறாரு, உனக்கே எரியுது. அவர் குடுக்கறத நீ வந்து எப்படின்னு தப்பு சொல்லக்கூடாது. உனக்கு முதல்ல அவர் பின்னாடி ஏதோ பண்றாரு அப்படின்றது உனக்கு தெரியும்னா நீ வந்து சொல்லலாம். இதே மாதிரிதான் பாலாவி சொல்ற. அப்படி யோசிச்சா பேடி பண்றான்னு தெரியுது இல்ல, அவன் முன்னாடியும் பண்றான்னு தெரியுது இல்ல, முகத்தை காமிச்சு போடண்டா. அவ்வளவு பயப்படுறீங்கள, எவ்வளவு கேவலமான விஷயம். எத்தனை அனாதை பசங்க வளர்க்கிறாரு, எவ்வளவு வீடு கட்டி கொடுக்க, வளர்க்க மட்டும் செய்யல, வளர்க்க வைக்கிறாரு. எங்க ஒரு ஸ்டேஜ் டாக்டர். ஆனா அவன் வந்து அவன் வீடியோல சொன்ன ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருள் வாங்கி தரதை விட அந்த சொசைட்டிக்கு வந்து எஜுகேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னான். அந்த பொருள் வந்து அது யூசேஜ் முடியற வரைக்கும் தான். இப்ப எஜுகேஷன் கொடுத்தோம்னா சாகுற வரைக்கும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணும். அது வரைக்கும் நீ வந்து நல்லா தான் சொன்ன. ஒரு எஜுகேஷன் வந்து ரீசெண்டா வாழாவும். ஆனா அவர் குடுக்கறது இப்ப ஒருத்தவங்க ஒரு 35 வயசுக்கு மேல அவருக்கு எஜுகேஷன் கொடுக்க முடியுமா? அப்ப அவருக்கு தேவையான பொருளை மட்டும் தான் கொடுக்க முடியும். பாலா வந்து 20 பேருக்கு இது குடுக்கறானாமா, எஜுகேஷன் குடுக்கறான். இல்லடா, அவனால முடிஞ்சது அவ்வளவுதான். அவன் பெரிய மில்லியனர்லாம் கிடையாது, அவனா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 100 பேருக்கு எப்படி அவன் வந்து எஜுகேஷன் கொடுக்க முடியும்? அவனால 100 பேருக்கு கொடுக்க முடியும்னா கண்டிப்பா கொடுத்துருப்பான். அவன் அவ்வளவுக்கு அவன் ஒருத்தர் இருந்துச்சுன்னா, நெட்வொர்க் இருந்துச்சுன்னா, என்னமோ கேங்ஸ்டர் அளவுக்கு அவங்க பேசுறாங்க. ஐயோ, ஊர்ல எவன் கூட கொள்ள அடிச்சிட்டு இருக்கான், அவனை பத்தி பேசாம பேசு, தைரியமா சரி பேசு. ஒருத்தவன் நல்லது செஞ்சாதானே கண்ணு உறுத்துடும். மோடிக்கு ஒரு இல்ல சாரி, எம் ஸ்பேஸ் ஓர் ஸ்பேஸ் டி ஸ்பேஸ் ஐ இது எடுத்தாங்கல்ல, என்னது எவ்வளவு எடுத்து வச்சிருக்கான், எவ்வளவு வச்சிருக்கானா பாத்தியா? 3.5 கோடி தான் மொத்தம் வச்சிருக்கானா. உருட்டு, அதுக்கு தான்டா பினாமி வச்சிருக்காங்க. அது எல்லாருக்கும் அது மக்களுக்கே தெரியும்டா. வச்சிருக்காங்கடா, எப்படி வெளில சொல்லிக்கிறாங்க பாரு. அவன் மேல இப்படி வச்சிருக்கான்னு சொல்ற தைரியம் இல்லல்ல அவனுக்கு. எப்படி சொல்லுவான்? அதான் சொல்றேன், எவனும் சொல்ல மாட்டான். அவன் நல்லது செய்யவே இல்ல. அதாவது 40 ரூபா வாங்கி கொடுத்துருக்கீங்க, விலைக்கு வச்சு கொடுப்பாரு உங்களுக்கு. நீ வந்து அடுத்து பிரிவினை பாப்பாரு, தமிழ்நாட்டுக்கு எதுவும் கொடுக்க கூடாது. மோடியின் பிரிவினை இதுக்கு மேல சூழல் அருகாமை இது வரைக்கும் காமிச்சுக்கிட்டு தான். இதுக்கு மேல ஆக்ரோஷம் உச்சகட்டத்துல இருப்பான். என்னன்னு தெரியும், ஹிந்தியை திணிக்காம இருக்க நல்லதுடா. ஹிந்தி நம்மளுக்கு ஒரு டேஷுமே கொடுக்கல, இப்ப அதே உனக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, அதே மாதிரி டிடிஏ வாசன் வந்து இதுக்கு இது டிவிகேவா சிஎஸ்கேவா சிஎஸ்கேடா டிடிவி விஜயோட கட்சியா? விஜயடா சீமான் கட்சிக்கு ஓட்டு கேட்க போறான்னு சொல்லிட்டு பிடிச்சி 2 நாள் போலீஸ் ஸ்டேஷன். அது எதுக்குடா வைக்கிறீங்க? அதனாலயா? அவ வந்து இப்ப அதிமுகவும் ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் தான் இவ்வளவு நாள ஓட்டு பேசிட்டு இருக்கோம். அவனை போட்டு இந்த இது பண்றானே, வளர்ந்துட்டு இருக்கான்ல, வளர வைக்கும் தமிழ்நாடு என்று பண்டைய காலத்தில் கூடி வந்தார்கள். ஆனால் இப்பொழுது வளர்ந்துட்டா என்ன சொல்றது, பணி இருக்கணும், நெருக்கதி மாதிரி இருக்கணும், விலையா வளைஞ்சு கொடுக்கணும். ஆனா அவன் அப்படி இல்ல. உண்மையா சொன்னீங்க, அவர் திமிருக்கு என்ன ஆடினா அது மட்டும்தான் அவன் தப்பு. ஒருத்தன் வளர்றான்னா இவன் அவன் தப்பு செய்யலாட்டியும் மரியாதை கொடுக்க வேண்டியதுக்கு மரியாதை கொடுக்கணும், பணிய வேண்டிய இடத்துக்கு பணிஞ்சுதான் ஆகணும். அது தெரிஞ்சுக்கோங்க. யாரா இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, நம்ம தான் அப்படின்னு என்னைக்குமே ஆடக்கூடாது. அவன் ஒன்னும் ஆடலையடா. ஆடினான்டா, எங்க ஆடு நிறைய வருஷத்துக்கு ஆடினான்டா, நிறைய வருஷத்துல ஆடினான். போலீஸ் எய்த்து பேசினா அவங்க அது தப்புடா, அது தப்பு. சரியா? அது அவங்க பண்ற தப்பு. இல்லடா, தப்பா இருந்தாலும் போலீஸ பார்த்து எதிர்த்து பேசலாம். போலீஸ பத்தி எய்த்து பேசலாம், அவங்களுக்கு ஒரு மரியாதை எய்த்து பேசலாம். சரியா? நம்ம பாயிண்ட் அங்க பிளேஸ் ஆனிச்சுன்னா அங்க பேசலாம்டா. இங்க இல்ல,
அப்ப என்ன பண்ணா நெக்ஸ்ட் இங்க பாரு. ஸ்டேஜுக்கு தான் போக முடியும். அவன் அப்படி பண்ணல. இப்ப பார்த்தனா இப்ப விஜய் vlogsக்கும் அவங்க இருக்குல்ல, அவனும் கார்ல வந்து போன் பேசிட்டு போனா இவனுக்கும் போன் அது கரெக்ட் தான். சரியா கேட்டது கரெக்ட் தான். இவ்வளவு நாள் கண்ணு தெரியலையே அவங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா இப்பதான் எம்எல்ஏ கேஸ் போட்டிருக்காங்க இதனால பாவத்தை. இல்ல இப்ப வந்து அதுக்கு நான் விஜய் வித் vlogsலாம் நான் தப்பா சொல்ல. அப்பா நம்ம கோர்ட்ல வந்து இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, கோர்ட் வந்து ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. இப்போ வந்து ஹை கோர்ட்ல தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எம்பி பொண்ணு விட்டுச்சே ஒரு பையன் மேல காரை, எம்பி பொண்ணு அதுக்கு அதோட லைசன்ஸை கேன்சல் பண்றாங்களா அப்படின்றது பண்ண மாட்டாங்க. அதே எப்படி பண்ணுவாங்க? சாரின்னு ரெண்டு பேஜ் எழுதி கொடுத்து போயிடலாம். எஸ் எழுதி கொடுங்க, எஸ் எழுதி கொடுத்து போயிடலாம். என்ன சொல்றாங்க? ஆனா டிடிஎஃப் லைசன்ஸ் கேன்சல் பண்ணது தப்புன்னு தோணுது. அது கொடுத்துட்டானுங்க திரும்ப. 10 வருஷத்துக்கு பண்ணிருக்காங்க. எப்படி கார் ஓட்டினா? அவன் எடுத்தது பைக் லைசன்ஸ் மட்டும்தான், கார் லைசன்ஸ் எடுக்கல. பைக் லைசன்ஸ் பண்ணாங்க. அவன் அப்படியே கார் லைசன்ஸ் கார் அப்படிங்கனா 10 வருஷம் பண்றதுலாம் ஆர்சில விட்டாங்கன்னா சைக்கிள் போவானு சொல்றானே. போயிட்டு போறான். பரவாயில்ல, அவுட் ஆஃப் பண்ண மாதிரி தெரியுது. லைட்டா தூக்கம் முடிச்சுக்கோமா? முடிச்சுப்போம். ஒரு நிமிஷம் 1 மணி நேரம் ஆயிரும். யாரையும் பிரிவென்று